சார், என்னோட ரிலேட்டிவ்ல மாமா ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குது. பெருவரில் ஒரு புண்ணு 1.5 வருஷமாக ஆறவே இல்லை சார். ஆனால் வலியும் இல்லை, நல்லா தான் நடந்துட்டுருக்காரு. இந்த புதுசாக வந்திருக்க ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல சார், அந்த ஓசோன், அதெல்லாம் கூட எடுத்தா சார். திடீர்னு போன வாரம் பார்த்தா கால் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு சார். இது பாசிபிளா? பாசிபிளுங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்சேஷன் இல்லைங்கிறதுனாலையும் பெயின் இல்லைங்கிறதுனாலையும் அந்த புண்ணை வந்து நம்ம அசால்ட்டாக விட்டுருக்கக்கூடாது. அந்த புண்ணு மூலமாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி கால் வரைக்கும் போயிருக்கும். உயிருக்கே ஆபத்தான சுச்சுவேஷனால் கால் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஓசோன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓசோன் ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து இட் செல்ஃப் இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட். அது வந்து ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பகுதி மட்டும்தான். மெயின் காசை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலன்னா நீங்கள் என்ன காஸ்ட்லி லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வச்சாலும் அது எஃபெக்டிவாக இருக்காது சார். அப்போ அந்த ஆப்டேட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு சொல்யூஷனா? கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆரம்பத்திலேயே வந்து அந்த புண்ணை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டோம்னா விரலையும் எடுக்க வேண்டியதில்லை, காலையும் எடுக்க வேண்டியதில்லை. ப்ராப்பராக யாருக்கிட்ட சார் போகணும்? சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், எஸ்பெஷலி போடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட போனீங்கன்னா விரலையோ காலையோ எடுக்காமல் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். நான் டாக்டர் கௌஷிக் குமார், போடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜன், பாதங்களின் பாதுகாவலன். வருமுன் காப்போம், வந்த பின்னும் காப்போம்.